கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்களுக்கான வேத வார்த்தைக்கு நேராக என்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளின் தியானத்துக்கென்று மார்க்கு எழுதின சுவிசேஷ புத்தகம் 2ஆம் அதிகாரம் 10வது வசனம். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்று சொல்வதோ, எழுந்து உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்வதோ எது எளிது என்று 9வது வசனத்திலே ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்டுவிட்டு 10வது வசனத்திலே பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ என்று உனக்கு சொல்லுகிறேன் என்றார். உடனே அவன் எழுந்து தன் படுக்கையை எடுத்துக்கொண்டு எல்லாருக்கும் முன்பாக போனான். அப்பொழுது எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, நாம் ஒரு காலம் இப்படி கண்டது இல்லையே என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பிரியமானவர்களே, இங்கே நாம் அறிய வேண்டிய ஒரு சத்தியம் என்ன என்றால், இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு. இந்த மனுஷகுமாரன் யார் என்று சொன்னால், தானியேலின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 13 முதல் 14 வரைக்குள்ள வசனங்களிலே பிரியமானவர்களே, அங்கே மனுஷகுமாரனாகிய தெய்வத்துவம் உடைய மேசியாவை குறித்து அங்கே சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். மேசியா என்கிற ஒருவர் இந்த பூமியிலே மனு அவதாரம் எடுத்து வந்து மனுஷனாய் இந்த பூமியிலே வந்து மனுக்குலத்தினுடைய பாவங்களை மன்னிக்கவும், பிரியமானவர்களே, அவர்களுக்கு தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளவும், அவர்களை ரட்சிக்கவும் இந்த பூமியிலே அவர் வரவேண்டியதாய் இருந்தது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. மனுக்குலத்தினுடைய ஆவிக்குரிய நிலையை திரும்பவும் அவர்களை மீட்டு எடுக்கும்படியாக என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவருடைய தெய்வத்துவத்தை எதன் மூலமாய் வெளிப்படுத்துகிறார் என்றால், தனக்கு பாவங்களை மன்னிக்கிற அதிகாரம் உண்டு என்பதை வெளிப்படுத்தி, பிரியமானவர்களே, அதை நிறைவேற்றும்படியாக அவர் தன்னை நமக்கு வெளிப்படுகிறார். இதன் மூலமாக மேசியா என்கிற ஒருவர் நமக்கு எப்படிப்பட்டவராக இருப்பார் என்பதை இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இயேசு என்ன நோக்கத்திற்காக இந்த ஒரு அற்புதத்தை செய்தார் என்றால், அவனை வெறுமனே அவனுடைய வியாதியிலிருந்து சுகமடைகிறது மாத்திரமல்ல, அந்த வியாதிக்கு காரணமாய் இருக்கக்கூடிய பாவத்தை மன்னிக்கவும் அந்த வியாதியை சுகமாக்கவும் ஆண்டவர் பிரியமானவர்களே அங்கே தன்னை வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, எதனை என்றால் அவருடைய தெய்வீக அதிகாரத்தை. பிரியமானவர்களே, கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த ஒரு சத்தியத்தை அவர் நமக்கு வெளிப்படுத்தி அதை உறுதிப்படுத்தும்படியாக பிரியமானவர்களை அற்புதத்தையும் செய்கிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு திமிர்வாதக்காரன் சுகமடைவதும் கூடாத ஒரு காரியம், அதிலும் பெரிதான காரியம் பாவங்களை மன்னிக்கிறதும் அது தேவன் ஒருவரால் மாத்திரமே கூடும். இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு பூமியிலே பாவங்களை மன்னிப்பதற்கு என்று இங்கே நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, இந்த மனுஷகுமாரன் என்கிறதான இந்த ஒரு பெயர் மேசியாவை குறிக்கக்கூடிய ஒரு பெயராக காணப்படுகிறது. அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, அவர் இவ்வுலகத்துக்கு உரியவராக வராமல் பரலோகத்துக்கு உரியவராக இந்த பூமியிலே அவர் வந்து தம்முடைய அதிகாரத்தையும் தம்முடைய ஆளுகையையும் வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். மாத்திரமல்ல பிரியமானவர்களே, மனுக்குலத்தையும் தெய்வீகத்துவத்தையும் அல்லது பரலோகத்தையும் பிரியமானவர்களே இருக்கக்கூடியதான பாவத்தின் நிமித்தமாய் இருக்கக்கூடிய அந்த பெரும் பிளவை தம்முடைய பாடு மரணம் உயிர்த்தெழுதலினாலே அவர் நிறைவு செய்கிறதை நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருக்கு இந்த பூமியிலே பாவங்களை மன்னிக்கக்கூடிய அதிகாரம் உண்டு என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அது அவருடைய தெய்வத்துவத்தினுடைய அதிகாரத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. அதற்கு அடையாளம்தான் அந்த திமிர்வாதக்காரன் சுகமடைகிறதாய் காணப்படுகிறது. யூதர்களுக்கு நம்பிக்கை என்ன?
தேவன் ஒருவர் மாத்திரம்தான் மனுஷனுடைய பாவங்களை மன்னிக்க வல்லவராயிருக்கிறார் என்று அதனை பிரியமானவர்களே அவர்கள் மத்தியிலே இயேசு கிளைம் பண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்படியானால் இயேசு தெய்வத்துவத்தினுடைய வெளிப்பாடாய் இந்த பூமியிலே, தேவனுடைய தற்சரூபமாய் இந்த பூமியிலே, தேவனுடைய பிரியமானவர்களே அவர் தேவனாய் இருந்தவர் என்பதை நமக்கு வெளிப்படுத்தக்கூடியவராக இந்த ஒரு அற்புதத்தின் மூலமாகவும் அதிகாரத்தின் மூலமாகவும் வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, புதிய ஏற்பாடு முழுவதும் பாவங்களை மன்னிக்க தயவு பெருத்தவராய் இருக்கிறார் இயேசு கிறிஸ்து என்பதைத்தான் மைய கருத்தாக அங்கே காணப்படுகிறது. அதற்கு ஏற்றாற் போல அங்கே அற்புதங்களும் அடையாளங்களும் உறுதிப்படுத்தும்படியாக காண்பிக்கப்படுகிறதையும் நாம் பார்க்கிறோம். பாவங்களை மன்னிக்க பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவுக்கு அதிகாரம் உண்டு என்பது அவருடைய ஊழியத்தின் நிமித்தமாகவும் அவருடைய பிரியமானவர்களே அவருடைய உபதேசத்தின் நிமித்தமாகவும் நாம் அறிந்து கொள்கிறவர்களாய் இருக்கிறோம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. பிரியமானவர்களே, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம். கர்த்தர் நல்லவர், பூமியிலே பாவங்களை மன்னிக்க மனுஷகுமாரனுக்கு அதிகாரம் உண்டு என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்று சொல்லி திமிர்வாதக்காரனை நோக்கி, நீ எழுந்து உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு உன் வீட்டுக்கு போ. பிரியமானவர்களை, பாவங்களை மன்னிக்கிறதும் திமிர்வாதக்காரனை சுகமாக்குறதும் என்பதும் தேவனால் ஒருவர் மாத்திரம்தான் கூடும். அதை இங்கே அவர்களுக்கு பிரத்யட்சமாய் அவர் சொல்லி வெளிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 5ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 21வது வசனத்தை நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிதாவானவர் மரித்தோரை எழுப்பி உயிர்ப்பிக்கிறது போல குமாரனும் தமக்கு சித்தமானவர்களை உயிர்ப்பிக்கிறவராய் இருக்கிறார். பிதாவை கனம் பண்ணுகிறது போல எல்லாரும் குமாரனையும் கனம் பண்ணும்படிக்கு பிதாவானவர் தாமே ஒருவருக்கு நியாய தீர்ப்பு செய்யாமல் நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரம் முழுவதையும் குமாரனுக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்பதை தொடர்ந்து நாம் 27வது வசனம் மட்டுமாக பார்ப்போம் என்று சொன்னால், என் வசனத்தை கேட்டு என்னை அனுப்பினவரை விசுவாசிக்கிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அவன் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்படாமல் மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு உட்பட்டிருக்கிறான். குமாரனை கனம் பண்ணாதவன் அவரை அனுப்பின பிதாவையும் கனம் பண்ணாது இருக்கிறான். பிரியமானவர்களே, அங்கே நாம் பார்க்கிறோம், பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவன் உடையவராய் இருக்கிறது போல குமாரனும் தம்மில் தாமே ஜீவனை உடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார். மாத்திரமல்ல, மனுஷகுமாரனாய் இருக்கிறபடியினால் நியாய தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு கொடுத்திருக்கிறார். இங்கே நாம் பார்க்கிறோம், அவர் ஜீவனை உடையவராய் இருக்கிறார். ஆதலால் நமக்கு நித்திய ஜீவனை விசுவாசிக்கிறவர்களுக்கு அருளுகிறார். அது மாத்திரமல்ல பிரியமானவர்களே, மனுக்குலத்தை பாவங்களை மன்னிக்கிறது மாத்திரமல்ல, நியாய தீர்ப்பு செய்யும் அதிகாரமும் அவருக்கு உண்டு. காரணம், அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறவனுக்கு பாவ மன்னிப்பும் நித்திய ஜீவனும், அவரை விசுவாசியாதவர்கள், அவரை கனம் பண்ணாதவர்கள், அவரை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு பார்ப்போம் என்று சொன்னார் நியாய தீர்ப்பு கொடுக்கும்படியாக அவர் இந்த பூமியிலே வந்திருக்கிறார். இதெல்லாம் அவருடைய தெய்வத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. மாத்திரமல்ல பிரியமானவர்களே, மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18வது வசனத்திலே பார்க்கிறோம். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது அவருடைய தெய்வத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய அதிகாரமாய் காணப்படுகிறது. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. யோவான் 10ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 28 முதல் 30 வரைக்குள்ள வசனங்களில் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், நானும் என் பிதாவும் ஒன்றாயிருக்கிறோம் என்று என் பிதாவின் கையிலிருந்து பறித்துக்கொள்ள ஒருவனும் நாளும் கூடாது என்றும், நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலும் கெட்டுப்போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்ள முடியாது. நித்திய ஜீவனை கொடுக்கிறவர், நியாய தீர்ப்பை கொடுக்கிறவர், பாவங்களை மன்னிக்கிறவர். பிரியமானவர்களே, பிதாவும் அவரும் ஒன்றாய் இருக்கிறது எல்லாம் அவருடைய தெய்வத்துவத்தினுடைய வல்லமையையும் அதிகாரத்தையும் நமக்கு வெளிப்படுத்தக்கூடிய ஒன்றாய் இருக்கிறது. மாத்திரமல்ல, கொலோசியர்
பிரியமானவர்களே, 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், இருளின் அதிகாரத்தில் நின்று நம்மை விடுதலையாக்குகிறவர் தமது அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிறார் என்பதை அங்கே நாம் பார்க்கிறோம். 14வது வசனத்திலே கூட இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. ஆதலால் அவர் தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை கல்வாரி சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக அவர் சிந்தினார். அதை நாம் விசுவாசித்து அந்த ரட்சிப்பின் புண்ணியத்தை நாம் பெற்றுக்கொள்வோமாக. எபேசியர் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தம் பாவங்களை மன்னிக்க கூடியதாய் இருக்கிறது. சங்கீதம் 103ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 3வது வசனத்திலே பார்ப்போம் என்று சொன்னால், அவர் நம்முடைய அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நம்முடைய நோய்களை எல்லாம் குணமாக்கினார். நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு நம்மை கிருபையினாலும் இரக்கத்தினாலும் முடிசூட்டுகிறார் என்பதை அவருடைய புண்ணியங்களை குறித்து நாம் பார்க்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் 5ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 31வது வசனத்திலே நாம் பார்க்கிறோம், கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இஸ்ரவேலுக்கு மனந்திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் இரட்சகராகவும் தமது வலது கரத்தினால் உயர்த்தி இருக்கிறார். பிரியமானவர்களே, மனந்திரும்புதல் பாவ மன்னிப்பை அவர் நமக்கு கொடுக்கும்படி உயர்த்தப்பட்டவராக இருக்கிறார் சிலுவையிலே. எபிரேயர் 1ஆம் அதிகாரம் பிரியமானவர்களே 3வது வசனத்தை கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசம், அவருடைய தன்மையின் சொரூபமாயிருந்து சர்வத்தையும் தம்முடைய வல்லமை உள்ள வசனத்தினாலே தாங்குகிறவராய் அவருடைய தெய்வத்துவத்தை இங்கே வெளிப்படுத்தப்படுகிறதை பார்க்கிறோம். தம்மாலே தாமே, அவராலே தாமே நம்முடைய பாவங்களை நீக்கும் சுத்திகரிப்பை உண்டு பண்ணி உன்னதத்தில் உள்ள மகத்துவமானவருடைய வலது பார்சத்திலே அவர் வீற்றிருக்கிறார் என்று அங்கே நாம் பார்க்கிறோம். இன்னும் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் கூட நாம் பார்ப்போம் என்று சொன்னால், பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். தொடர்ந்து ஏசாயா 43:25 இந்த வசனங்களை எல்லாம் வாசித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் நமக்கு பாவ மன்னிப்பை அருளுகிறார், மனந்திரும்புதலை அருளுகிறார், நித்திய ஜீவனை அருளுகிறவராயிருக்கிறார். எப்பொழுது அவருடைய பாடு மரணம் உயிர்த்தலுடைய புண்ணியத்தை, அவருடைய இரத்தத்தின் புண்ணியத்தை நாம் விசுவாசிக்கும் போது சுத்திகரிக்கப்படுகிறோம். அவரை கனம் பண்ணாமல், அவரை ஏற்றுக்கொள்ளாமல், அவரை விசுவாசியாமல் இருக்கும்போது நமக்கு அவர் நியாய தீர்ப்பை செலுத்துகிறவராய் இருக்கிறார் என்பதையும் நாம் மறந்துவிடக்கூடாது. இவைகளை அறிந்து அவரை ஏற்றுக்கொள்ளுகிறவனுக்கு நித்திய ஜீவன் என்று யோவான் 17:3 பார்க்கிறோம். ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கேட்ட வசனங்கள் ஒவ்வொருடைய இருதயத்திலும் பாவ மன்னிப்பையும் மனந்திரும்புதலையும் ரட்சிப்பையும் அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். நித்திய ஜீவனுக்கு இவர்கள் பங்காளிகளாய் விளங்க உம்மை விசுவாசிக்க ஆண்டவரே, உமக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்தை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து உம்மை பின்பற்றுகிறவர்களாய் நித்தமும் விளங்க கர்த்தர் அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள